காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்னைக்கு இயல் 5 இலக்கண பகுதி கற்கண்டு அதில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் அதை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஓர் எழுத்து தான் என்ன தருமா? பொருள் தரும். அது என்னது? ஓர் எழுத்து ஒரு மொழி. பாருங்க, இது நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். பவணந்தி முனிவர் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? குறிப்பிட்டிருக்கிறாரு. இவற்றில் நோ து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். இப்போ அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்துபோ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, து தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், வே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், து உன். இதுதான் அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பதம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு பொருள். பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், பகாபதம். பகுபத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு வேலன். இந்த சொல்லை பிரிக்க முடியுது பாருங்க, வேல் குட்டல் அன். அப்போ இதை 2 சொற்களை என்ன செய்ய முடிஞ்சிருக்கு? பிரிக்க முடிஞ்சிருக்கு. படித்தான், இதை படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ தனித்தனியாக இருக்கு இல்லையா இந்த சொற்கள், இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை பகுபத உறுப்புகளாக சொல்லுவாங்க. சரியா? இது பகுபதம். பகுபதம்னா என்ன? சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள். பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம். பெயர் பகுபதம்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். சரியா? பகுபதமாக அமையக்கூடிய பெயர் சொற்கள் பெயர் பகுபதம். வினை பகுபதம் அப்படின்னா பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பொருள் பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம், சினை பெயர் பகுபதம், பண்பு பெயர் பகுபதம், தொழில் பெயர் பகுபதம் என 6 வகையாப்படும். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க. பொருளுக்கு பொன்னன், இதை பிரித்தா பொன் குட்டல் அன். இடம் நாடன், நாடு குட்டல் அன். காலம் சித்திரையான், சித்திரை குட்டல் ஆண். சினை கண்ணன், கண் குட்டல் அன். பண்பு இனியன், இனிமை குட்டல் அன். தொழில் உழவன், உழவு குட்டல் அன். இப்போ பொருளில் பொன்னன் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்கோம்? பொன் குட்டல் அன். பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள். சரியா? தங்கம். அதனால் அது பொருள் பெயர் பகுபதம். இடத்துக்கு நாடு குட்டல் அன். அப்போ நாடு அப்படிங்கிறது இடத்தை குறிக்குது. அதனால் இது இடப்பெயர் பகுபதம்.
சித்திரையான், இதில் சித்திரை கூட்டல் ஆண். சித்திரை அப்படிங்கிறது காலத்தை குறிக்க, தமிழ் மாதத்தில் ஒன்று அது, அதனால் இது வந்து காலத்தை குறிக்க. அப்போ இது காலப்பெயர் பகுபதம். அடுத்து பாருங்கள், சினைக்கு கண்ணன், கண் குட்டல் அன். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு என்னது பொருள். இப்போ கண், நம்ம உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு கண், அதனால் இது வந்து சினை பெயர் பகுபதம். இனியன், இனிமை கூட்டல் அன். பண்பு அப்படின்னா அதோடைய பண்பை குறிக்கிறது, சரியா, அதோடைய கேரக்டரை குறிக்கிறது. இனியன் அப்போ எப்படிப்பட்டவன், இனிமையானவன். அப்போ இது வந்து பண்பு பெயர் பகுபதம். உழவன், இது வந்து உழவு அப்படிங்கிற தொழிலை குறிக்கிறதுனால தொழிற்பெயர் பகுபதம். அப்போ பெயர் பகுபதம் 6 வகைப்படும். வினை பகுபதம், பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டு, உண்கின்றான், உன் குட்டல் கின்று குட்டல் ஆண். ஒரு வினையை சொல்கிறது. வினைனா ஒரு செயல். இப்போ உண்கின்றான்னா என்ன செய்கிறாங்களாம், சாப்பிட்றாங்க. செய்தான், அப்போ ஏதோ ஒரு செயல் என்ன செஞ்சுருக்காங்க, செய்திருக்காங்க, சரியா. அப்போ இது வந்து வினை. அப்போ வினையை சொல்கிறதுனால இது வந்து வினை பகுபதம். பகுபத உறுப்புக்கள், பகுபத உறுப்புக்கள் 6 வகை இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 பகுபத உறுப்புக்கள். இந்த 6 எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாமா. பகுதி, விகுதி மற்றும் இடைநிலை. கவனிங்க, பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. இப்போ ஒரு சொற்களை நம்ம பிரித்தோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய சொற்கள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி. அடுத்து, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம். இதில் எண் இடம் இல்லை, ஆனால் எண் இடம் உண்டு, பார்த்துக்கோங்க. திணை, திணைனா உயர்திணை, அக்ரிணை. பால் வந்து 5 பால், என்னது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அந்த பால். அப்புறம் எண்களையோ, அப்புறம் இடத்தையோ. அது மட்டும் இல்லாமல் முற்று, ஒரு சொல் வந்து முற்று பெறுறது வந்து முற்று. எச்சம்னா ஒரு சொல் முற்று பெறாதது, சரியா. ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி, சரியா. அப்போ ஒரு சொற்களை பிரிக்கிறதுல இறுதியாக வரக்கூடியது வந்து விகுதி. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பகுபதத்தின் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வருது, சரியா. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வரும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இடம்பெற மெய்யெழுத்து சந்தி. அடுத்து, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை, சரியா. அடுத்து கடைசி என்ன இருக்குது, விகாரம். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம். பகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் விகாரம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா. பாருங்கள், வந்தனன், இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா ப்ராக்கெட்டில் வா குட்டல் இத் ப்ராக்கெட்டில் இந்த் குட்டல் இத் குட்டல் அன் குட்டல் அன். வந்தனன் அப்படிங்கிற சொல்லை இதை மாதிரி பிரிக்கணும். அதை வந்து எப்படிலாம் எழுதணும்னு பாருங்கள். வா வந்து என்னது, பகுதி. இது வந்து முதல்ல வந்திருக்குது இல்லையா, அதனால் பகுதி. இப்போ வந்தனனுக்கு வா குறில் தானே வந்திருக்கீங்க, ஏன் நெடில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா. அப்போ அதான் சொன்னல, விகாரம், பகுதி, அப்புறம் எதில் வரும், சந்தி, இடைநிலை. இந்த 3லேயுமே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து என்னது, விகாரம். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வா என குறுகி இருப்பது விகாரம். வா அப்படிங்க மட்டும் வராது, அதனால் வா அப்படின்னு நெடில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிரித்து அங்கே வைக்க முடியும். அதனால தான் அதை வந்து இப்படி வந்திருக்கு, சரியா. அடுத்து பாருங்கள், இத்து. இத்து வந்து என்னது, சந்தி. பாருங்கள்,
பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியதான் என்னது வரக்கூடிய மெய் எழுத்து சந்தி. கரெக்டாக வந்திருக்கா? அப்போ இது சந்தின்னு போட்டிருக்கிறோம். அங்கே இத்து தானே இருக்குது, எப்படி இந்து தானே இருக்குது, எப்படி இத்து வந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்து மட்டும் தனியாக வராது, இந்தோடைய இணை எழுத்து இத்து. அப்போ அங்கே இத்து தான் என்ன செய்யும் வரும். அப்புறம் ப்ராக்கெட்டில் நம்ம இந்து போடணும். சரியா? அப்போ இத்து தான் என்னது சந்தி. இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம். சரியா? அப்புறம் இத்து என்னது இறந்த கால இடைநிலை. வந்தனன் என்னது வந்து விட்டான் ஏற்கனவே. அப்போ அது என்ன காலம்? இறந்த காலம். அதனால் இறந்த கால இடைநிலை. சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது என்னது? சாரியை. அடுத்து பாருங்க ஆண்பால் வினைமுற்று விகுதி. வந்தனன் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்குது, அதனால இது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். இதை மாதிரி தான் பிரிக்கணும், இதை மாதிரி தான் என்ன செய்யணும்? எழுதணும் பகுபதத்தை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகாபதம். பகாபதம் பகுபதம்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம்னா பிரிக்க முடியாத சொற்கள். சரியா? மரம், கழனி, உன், எழுது இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, இதை மேலும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதனால இது பகாபதம் சொல்லுவாங்க. சரியா? பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். இது அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாதான் என்ன செய்யும் இருக்கும். இது 4 வகையாக இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். அப்படி 4 வகை சொற்களை என்ன செய்யும்? பகாபதங்கள் வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பெயர் பகாபதத்துக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று. இது பெயர் பகாபதம். இதை மறுபடியும் இந்த சொற்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. வினை பகாபதம் நட, வா, படி, வாழ் இந்த சொற்களை மேறு பிரிக்க முடியுமா? அப்போ இது என்னது? வினை பகாபதம். இடை பகாபதம் மண், கொள், தில், போல் இந்த சொற்கள்லாம் இடை பகாபதம். இதை பிரிக்க முடியாது. உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி. சரியா? இதெல்லாம் என்னது? உரி பகாபதம். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்களே. இதை மறுபடியும் கேளுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.